தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது 22லேருந்து ஜூன் 28 வரைக்கும். சனி 4ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பும் ஒரு சில விஷயங்களும் சொல்லி வச்சிருப்பாங்க. அதை நீங்க மைண்ட்ல ஏத்தி அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்க சொன்னதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க அதை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு உங்க மேல கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்திப்பீங்க. அதனால நீங்க உங்களால முடிஞ்சதை மட்டும் பண்ணுங்க. உங்களால முடியாதுன்னா அதை முடியாதுன்னு சொல்லிடுங்க. தேவையில்லாத வாக்குறுதி கொடுத்து அதை பண்ண முடியாம நீங்க கஷ்டப்பட வேண்டாம். இந்த வாரம் நீங்க புத்திசாலித்தனமா செயல்பட்டீங்கன்னா, முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரவு தாராளமா வரும். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைப்பீங்க. அதை சரியான இடத்த தான் நம்ம முதலீடு பண்றோமா அப்படின்னு யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி முதலீடு பண்ணுங்க. முதலீடு பண்ற விஷயத்துல யாருக்கிட்டையாவது நீங்க ஆலோசனை கேட்டுக்கொள்வது நல்லது. இந்த வாரம் குடும்பத்தோட நீங்க படத்துக்கு போறது, வெளியூர் இல்லைன்னா டூர் மாதிரி போறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீங்க கிஃப்ட் வாங்கணும், கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த வாரம் சூப்பரா இருக்கு. ராகு பகவான் 3ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு சம்பந்தமான நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். உங்களுடைய மேலதிகாரியே உங்களுக்கு அதை தெரிவிப்பாங்க. இதனால உங்களுக்கு பதவியும் மரியாதையும் உயரும். இது மூலமா உங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்களை ரொம்பவே மரியாதையா பார்ப்பாங்க. சமூக சேவை தொடர்பான படிப்புகளை படிக்கும் மாணவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்பா இருக்கு. தகவல் தொழில்நுட்பம் படிக்கும் மாணவர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பாக தான் இருக்கு.